அதுதான் அந்த ஆங்கிளில் அப்பாவுக்கு வந்து 70 இயர்ஸ் ஆனாலும் இன்றைக்கி சென்டினரி கொண்டாடின போத இன்றைக்கும் பொன்னியின் செல்வனை பற்றி பேசும்போது இன்றைக்கி எத்தனையோ பேர் நேஷனலைஸ் பண்ண அப்புறம் புக்ஸ் போட்டாங்க. ஆனால் அப்பாவோட பொன்னியின் செல்வன் புக்கும் அங்கே நல்ல விகடன் பப்ளிகேஷனில் நல்ல அந்த விஷுவல்ஸ் போச்சு. ஆனால் இன்றைக்கி நினச்சாலும் சார் அந்த குந்தவியும் சரி நான் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன் ஒரிஜினலில் வச்சுட்டு என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ அதுக்கு வந்து நல்ல குரு அண்டு நல்ல சிஷ்யம் மேட் ஃபார் ஈச் அதர். அது வந்து ஏன்னா ஒரு குருக்கிட்ட இருக்கிற தன்மை அவர் ரைட்டரோட அவர் என்ன நினைக்கிறான்றத அப்படியே ரிசீவ் பண்ணி உள்ளுக்குள்ளே அதை அப்படியே விஷுவலைஸ் அவர் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்க 2 பேருக்குமே கதைக்கு ஏற்ற மாதிரி நானும் பண்ணிட்டேன், அவரும் யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு அன்புன்னு சொல்கிறத இவர்கிட்ட. ஏன்னா எப்படி ஒரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்லேருந்து ஒரு படம் சான்ஸ் கேட்க போயிருக்காரு, அப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. படம் கேட்குறாரு, வாய்ப்பு கேட்க அந்த எஸ் ராஜத்தினுடைய ஃபாதர் தான் அனுப்புகிறாரு. போய் பார்க்குறாரு, ஸ்டூடெண்ட்டாக போய் பார்க்குறாரு. காலேஜ் படிக்கும்போது 16, 17, 18 வயசுக்குள்ளே படிச்சுட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கல்கி ஆரம்பிச்சிருக்கு 41. போய் கேட்கும்போது சான்ஸ் படம் பார்த்துட்டு சரி நீ வந்து சேர்ந்துக்கிறியா உடனடியாக சொல்லிட்டேன். அது சொன்னதை இவர் அதுக்கு மேலே நான் காலேஜில் படிச்சுட்டு பண்ணேன். அப்புறம் நீ படம் போட போறியா, சர்டிஃபிகேட் படம் போட எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தைரியம், அந்த கான்ஃபிடென்ட் ஒருத்தர்கிட்ட இந்த தம்பி ஒருத்தர்கிட்ட அது மட்டும் இல்லை அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியுறாங்க, எக்ஸ்ரே பண்ணி பார்க்குறாங்க. தட் இஸ் வெரி எனக்கு அங்கே தான் ஆச்சரியம் நிற்குது சார். எனக்கு